ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக புத்தம் புதுசா இப்ப 2025ல ரிலீஸ் ஆகின உங்க டிராகனுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பதுங்கிற ஒரு சூப்பரான ஃபேண்டசி படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே அனிமேஷன் படமாவே ரிலீஸ் ஆகி பயங்கர ஓட்டம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் லைவ் ஆக்ஷன் படமா வெறித்தனமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனாலே கொஞ்சம் கூட லேட் பண்ண கூடாதுன்னு இந்த படத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டேன். சரி, இதுக்கப்புறமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா அந்த படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நைட் டைம் அடர்ந்த கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அழகான சின்ன தீவை தான் காமிக்கிறாங்க. அப்படி அந்த தீவுல ஏகப்பட்ட வீடுகள் சின்ன சின்னதாகவும் பெருசு பெருசாவும் இருக்குது இல்ல. அந்த இடத்துல இருக்கிற ஒரு உயரமான இடத்துக்கு மேல ஒரு ஆடு மாதிரியான ஒரு சின்ன ட்ராப் ஒண்ணு வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா இது சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல எதுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே அப்ப ஏதோ ஒரு ஜெயின்டிக்கான ஒரு பெரிய மிருகம் வந்து அந்த ட்ராப் அப்படியே இழுத்துட்டு போக இதனால அந்த ஊர்ல வந்து அலாம் அடிக்க ஆரம்பிக்க உடனே சுத்தி இருக்கிற எல்லா மக்களுமே அலர்ட் ஆகி அவங்க ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அந்த மிருகத்தை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே வைக்கிங்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க போல. சோ அதனால பெரிய பெரிய தாடி, கையில கோடாரி, தலையில வந்து இந்த இரும்பு கவச ஹெல்மெட் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு பரபரப்பா சுத்திட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் இப்ப அப்படியே நமக்கு ஒரு சின்ன பையன் அவனோட வீட்டோட கதவை தந்துட்டு வரும்போது அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க ஒரு மிருகம் சொன்னா அது வேற எதுவும் கிடையாது, அது ஒரு டிராகன். அந்த டிராகன் வந்து இவன் மேல அப்படியே நெருப்பு கக்க உடனே இந்த பைபிளையும் அப்படியே பயத்துல வீட்டோட கதவை க்ளோஸ் பண்ண அதனால ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடறான். ஆக்சுவலி இவனோட பேர் வந்து ஹிக்கப். இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. சோ ஹீரோவும் இந்த வைக்கிங் இனத்தை சேர்ந்தவன் தானே. சோ அதனால அந்த பைப்புல வீட்டோட கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்து நானும் இந்த டிராகன் எல்லாம் கொல்ல போறேன்டா அப்படின்னு படுபயங்கர வேகமா ஓடி வரும்போது அப்போ ஒரு தாடி வச்சவர் வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிழுத்து தடுக்கிறாரு. ஆக்சுவலி இவரோட பேர் வந்து ஸ்டோயிக். இவர் தாங்க நம்ம ஹீரோட அப்பா. அது மட்டும் இல்லாம இந்த வைக்கிங் இனத்தோட தலைவரே இவர் தான். சோ அதுவும் ஒரு நம்ம ஹீரோ பிடிச்சதுமே ஏண்டா உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இப்படி டிராகன்லாம் வரும்போது வீட்டை விட்டு நீ வெளியே வரக்கூடாதுன்னு. சரி, நீ வந்ததுதான் வந்துட்ட, போய் அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணுடா, போய் எல்லா திங்ஸையும் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட உடனே நம்ம ஹீரோவும் பயங்கர கோவத்திலையும் கடுப்புலையும் தன்னோட அப்பா சொன்னபடியே இந்த ஊர்ல வந்து ஒரு சின்ன பற்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு குடுகுடுன்னு ஓடி வரான். அப்ப ஆல்ரெடி அதே பற்றையில மீச வச்சுட்டு ஒருத்தர் இருக்காருல, இந்த காமிக்கிறாங்கல்ல, இவரோட பேர் வந்து காபர். இவர் தான் இந்த பற்றையை நடத்திட்டு இருக்காரு போல. சோ இவருக்கு வந்து அப்ரண்டிஸா தான் நம்ம ஹீரோ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் போல. சோ அதுவும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் வைக்கிங்ஸ் தானே, அதனால அந்த டிராகன்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக எப்பா சீக்கிரம் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்தாப்பா அப்படின்னு சொல்லி கத்த உடனே நம்ம ஹீரோ அவங்க சண்டை போடுறதுக்கு தேவையான கத்தி, கோடாரி அது இதுன்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஆமா மொத்தம் எத்தனை வகை டிராகன் நம்மள அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்களோட ஆட்கள் கிட்ட கேட்டா தலைவரே நாங்க கணக்கு பண்ண வரைக்கும் மொத்தம் 5 வகை டிராகன் அட்டாக் பண்ண வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோட அப்பாவுமே சரி அந்த நைட் ஃபூரி வந்திருக்கா அதை யாரும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் நாங்க யாரும் பார்க்கல தலைவரே அப்படின்னு இவங்க இந்த பக்கம் பேசிட்டு சண்டை போடுறது வந்து பரபரப்பா போயிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ பட்டையில காபர் கிட்ட எங்க பாருயா என்ன மட்டும் நீ நம்பி இந்த தடவை சண்டை போட வெளியே அனுப்பு, நான் கண்டிப்பா ஒரு டிராகன் ஆட்டும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு அவன் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு வெப்பன் ஒன்னு செஞ்சு வச்சிருப்பான். அதை தெரியாதனமா ஆன் பண்ணும்போது பார்த்தா இங்க இருக்கிற மக்களே அட்டாக் பண்ணி அதை நாக் அவுட் பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் கோப்பரும் பார்த்துட்டு ஏன்டா நீ கண்டிப்பா நம்ம ஆட்களே போட்டு தள்ளிடுற போல இருக்குதே, பேசாம இந்த வாளுக்கு சாணம் பிடிடா அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து இந்த வாளை தீட்டுறதுக்கான வேலையை பார்க்க விட்டுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா ஒரு டிராகனை கொன்னதுனாலதான் அவங்க வந்து வைக்கிங்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு பெருமையான பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி என்னோட பேரும் எல்லாரும் கூப்பிடணும்னா நான் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணணும். ஏன் நான் வந்து ரொம்பவே ரேரான அந்த நைட் ஃபூரிங்கிற அந்த டிராகனை கொலை பண்ண கூடாது அப்படின்னு வில்லத்தனமா யோசிச்சவன் என்ன பண்றானா இவன் தான் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து செஞ்சு வச்சிருப்பான்ல. சோ அதுல வந்து ஒரு வெப்பனை நைஸா எடுத்துட்டு இந்த கோபருக்கு தெரியாம அப்படியே அதை வெப்பன் வண்டி அப்படியே உருட்டிக்கிட்டு வானத்துல வந்து அப்படியே குறிப்பாத்துட்டு இருப்பான். அப்படியே அவன் வந்து குறிப்பாத்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த நைட் ஃபூரிங்கிற டிராகன் வந்து பறந்து போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான், இதை நம்ம ஹீரோ பார்த்ததுமே டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன் மூலமா ஷூட் பண்ண அப்ப அந்த வெப்பன்ல இருக்கிற சங்கிலி வந்து அந்த நைட் ஃபூரி டிராகன் மேல பட்டு அது அப்படியே அதுல மாட்டிக்கிற மாதிரி தெரிய இதனால நம்ம ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷமா நல்ல வேளை நான் நைட் ஃபூரியை பிடிச்சிட்டேன், செம ஜாலிடா எனக்கு அப்படின்னு நம்ம போய் துள்ளி குதிச்சுட்டு இருக்கும்போது அப்ப பின்னாடியே ஒரு பெரிய டிராகன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக துரத்த ஆரம்பிக்க இதனால நம்ம பையலும் பயத்துல அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓட இதை வந்து தூரத்துல இருக்கிற நம்ம ஹீரோட அப்பா பார்த்துட்டு தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்து அந்த டிராகனோட மூஞ்சில எல்லாம் குத்துன்னு குத்தி ஒரு வழியா அந்த டிராகனை வந்து விரட்டி வர்றாரு. ஆனா அந்த சண்டையில தான் இந்த ஊர்ல இருக்கிற பாதி இடமே பயங்கர டேமேஜ் ஆயிருது. சோ இதனால கடைசி என்ன ஆகுதுன்னா இந்த ஊருக்கு பறந்த வந்த எல்லா டிராகனுமே இந்த ஊர் மக்கள் வச்சிருந்த எல்லா ஆடுகளுமே அப்படியே தூக்கிட்டு இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி பறந்து போயிருது. சோ இத பார்த்து கடுப்பான ஹீரோட அப்பாவும் இது எல்லாத்துக்கு காரணம் நீ தாண்டா மகனே, உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது இல்லைன்னா அந்த பட்டறை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் அப்படி டிராகன் சண்டை போட வரும்போதெல்லாம் நீ ஏதாவது பண்ற அது பண்ற வந்து இப்படி சொதப்பிட்டு இருக்கிற அப்படின்னு பயங்கரமா திட்டும் போது ஹீரோ இங்க பாருங்கப்பா நான் நைட் ஃபூரியை வந்து அட்டாக் பண்ண அந்த டிராகன் இங்கதான் எங்கேயாவது கிடக்கும், நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்களேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளயுமே நம்ம ஹீரோட அப்பா வந்து காபரை கூப்பிட்டுட்டு டேங்க பாரு இவனை கொண்டு
போய் நம்மளோட வீட்டுல கொண்டு போய் அடைச்சு வை, இதுக்கப்புறம் இவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ தான் பொறுப்பு என்ன அப்படின்னு கோவமா திட்டி அனுப்பிவிட அப்ப ஹீரோ ரொம்ப சோகமா நடந்து போகிறான். அப்ப இத ஹீரோ வயசுல இருக்க சில பசங்களும் பொண்ணுங்களும் பார்த்து கலாச்சி சிரிக்கிறாங்க. இதுல குண்டா இருக்கான இந்த பையனோட பேர் இங்கர்மேன், அப்புறம் ட்வின்ஸ் அக்காக்காரையும் தம்பிக்காரையும் காமிக்கிறாங்கல்ல, இதுல இவளோட பேர் ரூஃப்நட், இவனோட பேர் டூஃப்நட். பேசாம நம்ம இவள அக்காக்காரி இவள தம்பிக்காரனே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் இவங்களோட குரூப்புக்கு ஹெட் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கால, இவளோட பேர் தான் ஆஸ்டிட், இவ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயினே. அப்ப ஹீரோவும் நம்ம ஹீரோயின் முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டுட்டுமே அப்படின்னு ரொம்பவே சோகமா மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே அந்த காபர் கூட அவனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். அப்ப காபர் கூட வீட்டுல விட்டுட்டு போகும்போது, டே வீட்லயே இருடா, வெளியே போய் தொலைஞ்சிடாத, உன்னோட அப்பா உன்னோட நல்லதுக்கு தான் எதுனாலும் பண்ணுவார் என்ன அப்படின்னு ஆறுதலா பேசிட்டு அவர் இந்த பக்கம் கிளம்பி போக, அவர் அந்த பக்கம் போன உடனே நம்ம பைபிள்ல ஹீரோ என்ன பண்றானா, வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த நைட் ஃபோர் கண்டிப்பா நான் அட்டாக் பண்ணதுனால கீழே தான் எங்கேயாவது விழுந்திருக்கும், அதை நான் போய் கண்டுபிடிக்கிறேன்ட்டு தனியா அதை தேடி அது விழுந்த தசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா காமிச்சா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்னு பேசிட்டு இருக்காரு. டே இங்க பாருங்கடா, இன்னும் கொஞ்ச நாள்ல பனிக்காலம் வேற வரப்போகுது, அதுக்குள்ளே இந்த டிராகன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சிருக்க சாப்பாடான இந்த ஆடுகள் எல்லாம் தூக்கிட்டு போயிருச்சு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னதுன்னா, இந்த டிராகன்கள் எல்லாம் மொத்தமா ஒரே கூடுகள்ல தான் தங்கி இருக்கும். சொந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு நம்ம அந்த இடத்துல போய் எல்லா டிராகனையும் அழிச்சிட்டோம்னா இந்த டிராகன்கள் எல்லாம் நம்ம இடத்த விட்டு அது வேற இடத்துக்கு எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிடும், நம்ம கிராமத்துக்கு வந்து நம்மள எதுவும் அட்டாக் பண்ணாது. சோ அதனால இந்த டிராகன் தங்குற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப சுத்தி இருக்கிற மத்த ஆட்களுமே இங்க பாருங்க தலைவரே, ஆல்ரெடி இந்த டிராகன்களை கண்டுபிடிக்க போன நம்ம ஆட்கள் வந்து திரும்ப போட்ல வரவே இல்லை தெரியும்ல, அப்படின்னு நம்ம மறுபடியும் இதே விஷயத்த பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாடா இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், அடுத்த தலைமுறை நமக்கு நல்லா இருக்கணும்னா சில தியாகங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்ம நாளைக்கு இந்த டிராகன்களோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சாகணும், நம்ம நாளைக்கு போட்ல கிளம்பி போகணும்னு அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து எல்லாருக்கும் கொடுத்துறாரு. அப்ப இதே மீட்டிங்ல தான் அந்த கூப்பரும் இருப்பாரா, சவர்கிட்ட நம்ம ஹீரோட அப்பா வந்து, இங்க பாருப்பா, நம்ம வந்து அடுத்த தலைமுறை வைக்கிங்ஸ் வந்து நம்ம உருவாக்கணும், சோ அதனால இங்க தான் நம்ம ஏற்கனவே நிறைய டிராகன் வகைகளை பிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதை இங்க இருக்கிற டீனேஜ் பசங்க கூட சண்டை போடுறதுக்காக ட்ரைனிங் கொடுங்க, ஆனா இந்த தடவை ஒரு சின்ன சேஞ்சா, நீங்க இந்த ட்ரைனிங் கொடுக்கும் போது என்னோட பையனையும் சேர்த்து ட்ரைனிங் கொடுங்கடா, அப்பதான் அவனு திருந்துவான்னு நினைக்கிறேன், சோ இது எல்லாத்தையுமே கூப்பர் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடாரு. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலாக இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, பைபிள்ல அந்த நைட் ஃபியூரி நான் அட்டாக் பண்ணேன் அது எங்க போச்சு அப்படின்னு ஒரு நோட்ல வந்து இந்த திசையெல்லாம் குறிச்சுக்கிட்டு அப்படியே தேடிக்கிட்டே தான் இருக்கிறான் பைபிள்ல. ஆனா அவன் எங்க தேடியுமே அந்த டிராகன் கிடைக்கலையே அப்படின்னு கடுப்பாகும் போதுதான் இவன் போற வழியில ஏதோ ஒண்ணு விழுந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் விழுந்த மாதிரி தெரியுது. சோ அதனால என்ன இது, அப்ப நம்ம நினைச்சது உண்மைதானா அப்படின்ட்டு இந்த பைபிள வந்து எட்டி பார்த்தா தூரத்துல ஏதோ ஒரு கருப்புகள டிராகன் வந்து இவன் அடிச்ச வெப்பன் மூலமா மாட்டின மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இதுதான் நைட் ஃபூரி போல. சோ அதனால நம்ம ஹீரோவும் டக்குனு அவன் கையில இருக்கிற கத்தி எடுத்துட்டு, இன்னைக்கு கண்டிப்பா ஒரு டிராகனை நம்ம கொலை பண்ணி நம்மளும் வைக்கிங்கா மாறிட வேண்டியதான்டா, நம்மளோட அப்பா கிட்ட நம்ம யாருங்கிறத காமிச்சிட வேண்டியதான் அப்படின்னு மெல்ல அந்த நைட் ஃபூரி டிராகன் பக்கத்துல போனா பாருங்க அதோட கண்ணை எந்த அளவுக்கு அழகா இருக்குது. ஆனா அழகு எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும் போல. சோ அதனால கத்தி எடுத்து அந்த டிராகனை போட்டு தள்ளிட வேண்டியதான்டா அப்படின்னு ஓங்கும் போது அந்த டிராகனை என்ன கொன்னுக்கோ அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் மூடுது. சோ இதனால நம்ம ஹீரோவாலையும் அந்த டிராகனை கொல்ல முடியல. அவனுக்கு வந்து ரொம்பவே இலகன மனசு இல்ல. அதனால பைப்புல கத்தி எடுத்து அந்த டிராகனை கொலை பண்ணாம அது மேல அவன் அட்டாக் பண்ணதுனால நிறைய இந்த கயிறு எல்லாம் கட்டி இருக்கும்ல, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறான். அப்படி கட் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த நைட் ஃபோர் அப்படியே பாஞ்சு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி வருது. சோ அதனால ஹீரோவன் டே உன்னை காப்பாத்தினது இப்ப நான் தானடா, என்ன விட்டுறா அப்படிங்கிற மாதிரி முழிக்க. சோ அதனால இந்த நைட் ஃபியூரியுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாம அப்படியே இந்த இடத்தை விட்டு பறந்து போகலான்னு பாக்குது. ஆனா அது பின்னாடி இருக்கிற வால் வந்து இந்த கீழே விழுந்த இன்சிடென்ட்ல பிஞ்சிருக்கும் போல. சோ அதனால பறக்க முடியாம மரத்துல எல்லாம் மோதி அங்கேயும் இங்கேயும் கீழே விழுந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரைட்ரா இந்த டிராகனை வந்து நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பைப்ல டைரக்டா நைஸா வீட்டுக்கு ஓடி வரான். அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோக்காக காத்திருந்த அப்பாவும், வாடா மகனே வா, அப்பா வந்து இத்தனை நாள் நீ கேட்ட ஒரு விஷயத்த உனக்காக இப்ப நான் பண்ண போறேன். இனிமே வந்து நீ பட்டறையில எல்லாம் வேலை செய்ய வேண்டாம், நீ இனிமே டிராகன் கூட சண்டை போடலாம். அதனால நாளையில இருந்து உனக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. சோ இனிமே நீ கூடிய சீக்கிரமே வைக்கிங்கா மாதிரி டிராகனை கொலை பண்ண போற அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இல்லப்பா என்னால முடியவே முடியாது, இதுக்கு முன்னாடி வேணா நான் டிராகனை கொலை பண்ணணும் அது இதுன்னு நான் ஆசைப்பட்டிருந்தேன் தான், ஆனா நான் உண்மையிலே யாரு என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சோ அதனால என்னால டிராகனை கொலை பண்ண முடியாது. சோ நான் இந்த ட்ரைனிங்ல எல்லாம் கலந்துக்கலப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா பேசுற, நீ வந்து வைக்கிங் இனத்தை சேர்ந்தவன், அதுவும் நீ என்னோட பையன்டா, இதுக்கு அடுத்த இந்த ஊரோட தலைவரா நீ தான் வரணும். சோ அதனால நீ நாளைக்கு கண்டிப்பா அந்த ட்ரைனிங்ல போய் கலந்துக்கணும் என்ன அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு அவர் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த காபர் வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அவரோட இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த இங்கர்மேன், அந்த ட்வின்ஸான அந்த அக்காகாரி தம்பிக்காரன், அப்புறம் நம்ம ஹீரோயின் கடைசியா ஸ்னோட் லவுட்னு ஒருத்தர் இருக்கிறான். இவனோட பேரே வாயில நுழைய மாட்டேங்குதுல, இந்த பையல நம்ம சிம்பிளா நிக்குனே சொல்லி கூப்பிட்டுக்கலாம், அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இவங்க எல்லாருமே இப்ப இந்த இடத்துக்கு ட்ரைனிங் வர, அப்ப இவங்க பின்னாடியே பார்த்தா நம்ம ஹீரோவும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறான். சோ இப்படி ஹீரோவை பார்த்து இவங்க எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க, டே நீ எல்லாம்
ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு காபர் வந்து, இங்க பாருங்க பசங்களா, இந்த இடத்துல ஒவ்வொரு வகையான டிராகன்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கூடயுமே சண்டை போறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல யாரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த டிராகன் எல்லாம் அடக்குறாங்களோ அவங்கள ஒருத்தர் வந்து இந்த போட்டியில செலக்ட் ஆவீங்க. அப்படி செலக்ட் ஆகின அந்த பர்சன் வந்து இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்கள் முன்னாடியுமே டிராகன்கள் கூட சண்டை போற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுல நீங்க அந்த டிராகனை முடிஞ்சா கொலை பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன் அப்படின்னு இந்த காப்பர் சொல்லிக்கிட்டு அப்படியே அங்க இருக்கிற ஒரு டிராகனோட கேட்டை வந்து திறந்து விட்டுறாரு. இதை நிக்கும் பார்த்துட்டு, யோ எப்படி சண்டை போகணும் எதுவுமே சொல்லி கொடுக்கல, அதுக்குள்ளேயும் எப்படி ட்ரைனிங்ல இறக்கி விட்டுட்டீங்களே அப்படின்னு நம்ம புலம்பிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு ஏதோ தவளைக்கு வந்து ரெக்க முளைச்ச மாதிரி ஒரு டிராகன் வந்து பறந்து வந்து கீழே கிடக்கிற கற்கள் எல்லாம் சாப்பிட்டு அது மூலமா நெருப்ப கக்கி இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சோ நம்ம பசங்களுமே அங்க இருக்கிற ஷீல்டு எல்லாம் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு போராடிட்டு தான் இருக்காங்க. சோ அதுலயே நம்ம ஹீரோவை பாருங்களேன், அவனுக்கு வந்து எப்படி சண்டை போடணும் ஒண்ணுமே தெரியாது இல்ல. அதனால பயத்துல போய் அப்படியே ஒரு முக்குல போய் உட்காந்துக்க. அப்ப கரெக்டா இவன் அந்த தவளை சைஸ்ல இருக்கிற அந்த டிராகன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அப்ப காப்பர் தான் கரெக்டான டைம்ல வந்து அந்த டிராகன் அட்டாக் பண்ணி மறுபடியும் அந்த கதவுக்குள்ளே வச்சு லாக் பண்றாரு. அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த நிக் ஃபியூரி டிராகனை தான் பார்க்க வந்திருக்கிறான். அத பாத்தீங்கன்னா அதோட வாளுல வந்து ஒரு ரெக்க பிஞ்சு போச்சு இல்ல. சோ அதனால மேல பறக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாலும் அதால பறக்கவே முடியல. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த டிராகனோட உருவத்தை வந்து ஒரு நோட்ல வந்து படமா வரைஞ்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ட்ரைனிங் எடுத்து முடிச்ச நம்ம கேங்க தான் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க கூட உட்காந்து சாப்பிடாம நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த காபர் வந்து, இங்க பாருங்க பசங்களா, நான் வந்து உங்களுக்காக அந்த டிராகனோட புக் ஒன்னு கொண்டு வந்திருக்கிறேன். இதுல எங்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஏகப்பட்ட டிராகனோட வகைகளையும் அதை எப்படி கொலை பண்ணணும், அதுகிட்ட இருந்து நீங்க எப்படி தப்பிக்கணுங்கிற எல்லா வழிமுறையுமே இதுல இருக்குது. சோ இதை பார்த்து படிச்சு கத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டு போக, இதை பார்த்த மீதி இருக்கிற பசங்க எல்லாம், ஏன்டா இதெல்லாம் பார்த்து படிக்கிறதுக்காகவா நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், போய் தூங்குற வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பி போக, அப்ப தனியா இருக்கிற நம்ம ஹீரோ மட்டும் அந்த புக் எடுத்து அப்படியே வாசிச்சு பாக்குறான். அதுலயே அந்த புக்கை பாருங்களேன், ஏகப்பட்ட டிராகனை பத்தி நிறைய எழுதி இருக்குது. அதுல ஒரு டிராகன் என்னன்னா மனுஷங்களோட தலையை தனியா பிச்சு சாப்பிடும், இன்னொரு டிராகன் என்ன ஆசிட் துப்பும், இந்த டிராகனுக்கு கூர்மையான ரெக்க இருக்குது, நம்மள ரெண்டா பிச்சிரும், அப்படி இப்படின்னு எல்லா டிராகனை பத்தியும் ஏகப்பட்ட பேஜ்லாம் இருக்குதா. இதெல்லாம் நம்ம ஹீரோ திருப்பி பார்த்துட்டு கடைசி பக்கத்துல வந்தா அங்க நைட் ஃபியூரிங்கிற ஒரு டிராகனை பத்தி எழுதி இருக்குது. ஆனா அந்த டிராகனோட வரைபடம் எதுவுமே இல்ல. ஆனா கீழே இருக்கிற குறிப்புல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த டிராகன் ரொம்பவே ஆபத்தானது, இதை பார்த்த உடனே தெரிச்சு ஓடிருங்கடா அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்க. அப்போ இதுக்கு முன்னாடி சீன்ல வந்து நம்ம ஹீரோ அந்த நைட் ஃபியூரி வந்து ஒரு நோட்ல வந்து வரைஞ்சு வச்சிருப்பான்ல படமா. சோ அத வந்து இந்த புக்ல வச்சு பாக்குறான். ஆக்சுவலி இன்னும் வரைக்குமே நம்ம ஹீரோ இந்த நைட் ஃபியூரி டிராகன் வந்து இந்த காட்டுக்குள்ளதான் மாட்டி பறக்க முடியாம சுத்திட்டு இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைச்சுதான் வச்சிருக்கான். அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பாவோட குரூப்பை தான் காமிக்கிறாங்க. அவங்க இப்போ என்ன பிளான் போட்டிருப்பாங்க, அவங்க வந்து இந்த டிராகன் தங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அதை போட்டு தள்ளணும்னு போட் எடுத்துட்டு போகணும்னு பிளான் போட்டிருப்பாங்கல்ல. அந்த பிளான் படியே ஹீரோவோட அப்பாவும் அவங்க கூட சேர்ந்த இந்த வைக்கிங்ஸ் படைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மலைப்பகுதிக்கு வந்து இந்த டிராகன் தங்குற இடத்தை பார்த்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க அந்த பகுதி பக்கத்துல வந்த உடனேயே ஏகப்பட்ட டிராகன் வகைகள் கூட்ட கூட்டமா வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவோட கேங்கும் எல்லாருமே சேர்ந்து அட்டாக் தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் அவ்வளவு பெரிய டிராகனை என்னதான் பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு உங்களால போராட முடியல. சோ எல்லாருமே அந்த சண்டையில தோக்குற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த நைட் ஃபியூரி டிராகனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். அதுவும் பாருங்களேன், இந்த தடவை வரும்போது பைபிள் அந்த டிராகனை கரெக்ட் பண்ணிடணும்னு ஒரு பெரிய மீனை வேற கொண்டு வந்திருக்கானா. சோ இதை அந்த சுட்டித்தனமா விளையாண்டு இருந்த டிராகன் பாத்துக்கிட்டு நைஸா நம்ம ஹீரோ கிட்ட வர, உடனே நம்ம ஹீரோ இங்க பாடா உனக்காக தான் இவ்வளவு பெரிய மீன் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு அப்படின்ற அந்த மீனை கொடுக்கும் போதுதான் அந்த டிராகனோட வாயை பாக்குறான். பார்த்தா அந்த டிராகனுக்கு திடீர்னு எந்த பல்லுமே இல்ல. என்னடா உனக்கு பல்லு இல்ல, நீ என்ன பொக்கவாயா அப்படின்னு இந்த டிராகனை பார்த்து நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கும் போது சடக்குன்னு அதுக்கு வந்து பல்லு வாயில இருந்து முளைச்சு வந்து அந்த மீனை கடிச்சு கொதறி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருது. சோ இப்படி இந்த டிராகனுக்கு பல்லு திடீர்னு வர்றதும் அப்படி உள்ள மறைஞ்சு போகிறதையும் பார்த்து நம்ம ஹீரோ வந்து இந்த நைட் ஃபியூரிக்கு வந்து டூத்லெஸ்ங்கிற ஒரு பேர் ஒன்னு வைக்கிறான். அப்ப நம்ம டூத்லெஸ்ஸுமே பாருங்களேன், அந்த மீனை முழுசா சாப்பிட்டுட்டு அதோட தலைப்பகுதியை மட்டும் அப்படியே மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து இதை நீ சாப்பிடுங்கிற மாதிரி செய்கை காமிக்க, உடனே நம்ம ஹீரோ ரைட்ரா இந்த மீனை சாப்பிட்டாதான் இந்த டிராகனை கரெக்ட் பண்ண முடியும் போல அப்படின்னு பச்சையாவே இந்த மீனை வேண்டாம் வெறுப்பா சாப்பிட. சோ இதனால இப்ப நம்ம ஹீரோவும் இந்த டூத்லெஸ்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனாலே நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த டிராகன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் பாருங்க, நம்ம ஹீரோ வந்து இந்த டிராகனோட ஃபேஸ வந்து ஒரு குச்சி மூலமா மணல வந்து அப்படியே வரைஞ்சு காமிப்பான். அதே மாதிரி இந்த சமத்து டிராகனுமே ஒரு பெரிய மரத்தை வந்து குச்சி மாதிரி உடைச்சிட்டு வந்து நம்ம ஹீரோட ஃபேஸ வரையறேன்னு ஏதோ கொத்து பரோட்டா போட்ட மாதிரி மணல்ல வந்து அங்கேயும் இங்கேயும் கிறுக்கி வச்சிருக்குது. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ரசிக்கிறான். அதனால இந்த தடவை இந்த டிராகனை எப்படியாவது தொட முடியுமான்னு பார்க்கலாமேன்னு அப்படியே அவனோட கையை கொஞ்சம் கொஞ்சமா
பயங்கரமா பதட்டத்தோட நீட்டிட்டு போக அப்ப கரெக்டா நம்ம டூத்லெஸ்ஸுமே நம்ம ஹீரோ நீட்டுற கையில வந்து அப்படியே அதோட தலைய வைக்க சோ இதனால இவங்க ரெண்டு பேருமே இணைப்பிரியாத நண்பர்களா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்ப நம்ம ஹீரோ கண்டிப்பா அந்த டிராகனை எப்படியாவது பறக்க வைக்கணும்னு வேக வேகமா அவன் வேலை பார்த்த அந்த பட்டறைக்கு வந்து இந்த டிராகனோட ஒரு சைடு வால் வந்து பிஞ்சிருக்கும்ல, அதுக்கேத்தாப்பே டிசைன் வரைஞ்சி அந்த டிராகனோட வால்ல ஒட்டுறதுக்காக ஒன்னு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ பல வருஷமா அந்த பட்டறையில இருந்ததுனால அவனுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லெதர் மூலமா அந்த வால் ஒன்னு ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் அதை வந்து இந்த டிராகனோட வால்ல மாட்டுறதுக்காக கொண்டு வந்துடுறான். அதுவும் நம்ம டூத்லெஸ் கூட இப்பதானே ஃப்ரெண்டா இருக்கான். சோ உடனே அந்த வால்லாம் மாட்ட முடியாதுன்னு ஒரு கூடையில அதுக்கு வந்து சாப்பிடறதுக்கு பீன் வச்சுட்டு அது சாப்பிடுற கேப்ல பின்னாடி ஓடி வந்து அவன் லெதர்ல செஞ்ச அந்த வாலை வந்து கஷ்டப்பட்டு மாட்டி முடிக்க சோ இதனால நம்ம நைட் ஃபேரியுமே ஆகா எனக்கு வால் வந்துருச்சு அப்படின்னு சுட்டித்தனமா மறுபடியும் பறக்க ட்ரை பண்ண அப்ப அந்த வாலை பிடிச்சிட்டு தான் நம்ம ஹீரோவும் சேர்ந்து இப்ப நம்ம டூத்லெஸ் கூட சேர்ந்து அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான். அதுலயும் பாருங்க இந்த வால்ல அடிபட்டதுனால இந்த டிராகனுக்கு சரியா பறக்க தெரியல. சோ அதனால போத்துன்னு தண்ணிக்குள்ள வந்து விழுந்துருது. அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் இதுக்கு சாப்பிடறதுக்காக மீன் கொடுக்கும் போதுதான் அதுல ஒரு ஈல் ஃபிஷ் இருக்குமா, அதை பார்த்துட்டு நம்ம டிராகன் வந்து அப்படியே பயப்பட ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோவும் என்னடா இந்த ஈல் ஃபிஷ் பார்த்து பயப்படுறியா இவ்வளவு பெருசா இருந்துகிட்டு அப்படின்ற அந்த மீனை மட்டும் தூக்கி எறிஞ்சிடறான். அதுக்கப்புறம் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் வழக்கம் போல அந்த ட்ரைனிங் கிளாஸ்க்கு வந்தா அங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை அந்த காப்பர் ஏகப்பட்ட டிராகனை ஒவ்வொரு டைமும் திறந்து விட்டு நம்ம பசங்களை போட்டு வருத்தி எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அது எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால அவன் தான் அந்த டிராகன் எல்லாம் கடைசியா அடக்கி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இப்ப நம்ம ஹீரோட கண்ணோட்டத்தை படி பார்த்தா இப்ப இந்த டிராகன் எல்லாத்தையுமே கொலை பண்ணணுங்கிற ஒரு நோக்கமே அவனுக்கு சுத்தமா இல்ல. ஏன்னா அந்த டிராகன் வந்து எல்லாமே நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டான் இப்போ. சோ அதனால இந்த ட்ரைனிங்ல வந்து நம்ம ஹீரோ பெரிய அளவுக்கு சொதப்பனாலுமே கவலைப்படாம தான் இருக்கிறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினுமே ஏன்டா உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா, அடுத்த ஜெனரேஷனை காப்பாத்துறதுக்கு நம்ம தான் இருக்கிறோம், ஆனா இப்படி நீ பயந்து கோல மாதிரி நடந்துக்கிற, உன்னோட அப்பா இந்த ஊரோட தலைவருங்கிறதுனால தான் உனக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது தெரியுமா, என்ன மாதிரி நீ கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேல வந்தாதான் இந்த இடத்தோட அருமை உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டுறா. இப்படியே இவங்களுக்கு வந்து பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்க அப்ப இந்த தடவை அந்த காப்பர் வந்து 2 தலை உள்ள ஒரு டிராகனை வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அப்படி களத்துல இறக்கி விட்டுருக்காரு. அதுவும் இந்த டிராகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நெருப்பெல்லாம் கக்காது, ஏதோ ஆசிட் போக மாதிரி விட்டு அது மூலமா ரகசியமா வந்து அட்டாக் பண்ணும் போல. சோ அது கூட வந்து சண்டை போட விட்டுருக்கா. இதனால எல்லா பசங்களுமே அப்படியே பயந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கும் போது அப்ப அந்த 2 தலை டிராகன் வந்து நம்ம ஹீரோவை வந்து ஒரு பக்கத்துல லாக் பண்ணிருது. இத பார்த்து காப்பரும் டே ஹீரோ தப்பிச்சு ஓடுறா அப்படி சொல்லி கத்த. ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோ சுத்தமா பயப்படாம அந்த டிராகனை வந்து பின்னப்போ சொல்லி மிரட்டுறான். அதுவும் பயத்துல பின்னாடி போக ஆரம்பிக்குது. இத பார்த்து நம்ம பசங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எப்படா இவன் பண்றான், இந்த கோல மாதிரி இருந்துகிட்டு இவனால அப்படி இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த 2 தலை டிராகனை அது இருந்த இடத்துக்கு மறுபடியும் விரட்டி விட்டுறான். அப்பதான் நம்ம ஹீரோவனோட சட்டக்குள்ள நைஸா ஒரு பொருளை ஒளிச்சு வைக்கிறான். என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம டூத்லெஸ் கிட்ட ஒரு ஈல காமிச்சிருப்பான்ல, அதாங்க ஒரு ஈல் ஃபிஷ்ஷ காமிச்சிருப்பானே, அந்த ஈல் ஃபிஷ்ஷ இந்த தடவை இவன் ட்ரிக்கா அந்த 2 தலை டிராகன் முன்னாடி காமிச்சு அதை வந்து பயங்காட்டி அப்படியே அந்த இடத்த விட்டு விரட்டி விட்டுருக்கான். சொல்ல போனா பைப்ல சீட்டிங் பண்ணிருக்கான். இதை இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு பரவாயில்லடா ஹீரோ நீ இந்த தடவை தேறிட்டடான்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ஐயோ அந்த பைப்ல ஏதோ நம்மகிட்ட மறைக்கிறான் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. இப்படியே நாட்கள் போக போக நம்ம ஹீரோ அந்த பட்டையில இருந்துகிட்டு அந்த டிராகனுக்கு தேவையான கரெக்டான அந்த லெதர் வாலை செஞ்சு முடிச்சிடறான். அப்புறம் என்ன நம்ம டூத்லெஸ் கிட்ட வந்து அதோட வால் அந்த டிராகனுக்கு தேவையான வாலெல்லாம் மாட்டிட்டு கூடவே இந்த டிராகன் கூட சேர்ந்து இவனும் பறக்கிறதுக்காக ஏதோ கியர் பாக்ஸ் மாதிரி அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் மாட்டிட்டு பயபுல இந்த தடவை நம்ம நைட் ஃபோரி மேல ஏறி வானத்துல பறக்கவே ஆரம்பிச்சிடறான். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கும் நம்ம நைட் ஃபோரிக்கும் சரியா செட் ஆகல, 2 பேருக்கும் ஒழுங்கா பறக்க தெரியாம அப்படியே கீழெல்லாம் விளற மாதிரி வந்து அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கூடவே நம்ம ஹீரோ வந்து இந்த டிராகன் கூட இருக்கும் போதெல்லாம் அதுக்கு சில சைடு எஃபெக்டா சில பிரச்சனைகள்லாம் தெரியும்ல, அது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இவன் அந்த டிராகனை கூப்பிட்டுட்டு ஒரு தோட்டத்துக்கு வந்திருப்பான். அந்த தோட்டத்துல ஒரு பஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு பூ பறந்து போகும். அதை சுவாசிச்சதுமே இந்த டிராகனுக்கு வந்து நிறைய தும்பல் வர ஆரம்பிக்குது. சோ இந்த ட்ரிக்கை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டதுமே வழக்கம் போல இப்ப மறுபடியும் நம்ம பசங்களோட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கும் போது இந்த தடவை அந்த தவளை மாதிரி இருக்கிற டிராகன் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக பறந்து வரும். சோ அந்த டிராகனோட மூக்குல அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த வெள்ளை கலர் பூவை தூக்கி வீச சோ இதனால அது வந்து தும்பல் எடுத்தாப்பே நம்ம ஹீரோ கிட்ட அட்டாக் பண்ண முடியாம மறுபடியும் அது அதோட இடத்துக்கே பயந்து ஓடி போயிருது. சோ இதை சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் பாக்குறாங்க, டே எப்பரா நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு ஒண்ணும் புரியாம முடிச்சிட்டு இருக்க. சோ இதே மாதிரி நம்ம ஹீரோ மறுபடியும் நம்ம நைட் ஃபியூரி கிட்ட வரான். அதோட தாடைய தடவனா அது வந்து அப்படியே மயக்கத்துல தூங்குற மாதிரி போயிரும்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அப்புறம் என்ன இந்த விஷயத்தை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ல. சோ மறுபடியும் ட்ரைனிங் வரும்போது இந்த தடவை ஒரு டிராகன் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரும். அதோட தாடைய வந்து தடை விட்டு அதை வந்து மயக்கம் போட வச்சு அந்த டிராகனையும் கண்ட்ரோல் பண்ணிடுறான். இதோட நம்ம ஹீரோ நிப்பாட்டாம அடுத்த நம்ம நைட் ஃபியூரி கிட்ட இந்த சூரிய ஒளி மூலமா அந்த லேசர் லைட் மாதிரி அவங்கிட்ட இருக்கிற அந்த கோடாரிய வந்து லைட்டை நவுட்டி காமிக்க நம்ம நைட் ஃபியூரியுமே போன மாதிரி அந்த லைட்டை துரத்திட்டே போக சோ இந்த ட்ரிக்கையும் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் என்ன வழக்கம் போல மறுபடியும் ட்ரைனிங் வரான். அந்த இடத்துல இந்த ஒரு குட்டி டிராகனை வந்து சண்டை போறதுக்காக காபர் அனுப்பி விட்டுருப்பாரு. அதுக்கிட்ட இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த டிராகனையுமே அவன் சமாதானப்படுத்தி
மறுபடியும் அதோட இடத்துக்கு அனுப்பி விட்டுறான். சோ இதனால இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து அந்த ஊர்லயே ஒரு பெரிய மவுஸ் ஆயிருது. நம்ம ஹீரோ எல்லா டிராகனையுமே அடக்குறான், அவன் பெரிய ஆளுப்பா அப்படிங்கிற மாதிரி பேர் கூட வர ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையுமே ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துல மேல இருக்கிற ஒரு சூனியக்காரி வந்து பாத்துக்கிட்டே நம்ம ஹீரோக்கு வந்து மார்க் போட்டுட்டு இருக்கா. சோ இவங்க தான் இப்ப நம்ம ஹீரோ தான் இந்த போட்டியில வந்து லீட்ல இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல. சோ இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவன் ஏதோ சீட்டிங் பண்றான், இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ மேல ரொம்பவே கோவப்படுறா. ஸோ அதனாலே நம்ம பயங்கரமா ட்ரைனிங் எடுத்தாங்கணும்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து காட்டுக்குள்ள வந்து ஒரு மரத்து மேல வந்து கோடரையை தூக்கி தூக்கி அடிச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. அப்ப அதே காட்டு பகுதியில் தானே நம்ம நைட் ஃபுரி வந்து ஒரு இடத்துல பள்ளத்தாக்கு கீழே கிடக்கும். ஸோ அந்த நம்ம நைட் ஃபுரியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ரகசியமா போயிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்துறா. ஸோ அதனால நம்ம ஹீரோக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க. இது தெரியாம நம்ம பைபிளையும் நம்ம டிராகன் இருக்கிற இடத்துக்கு வந்து டே எங்கடா ஒளிஞ்சிருக்க, உனக்காக நான் மீன் கொண்டு வந்திருக்கேன், நிறைய மீன் கொண்டு வந்திருக்கேன் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி தான் இந்த எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சிட்டு இருக்க. ஆமா நீ என்ன பண்ற, இப்ப மட்டும் நீ அந்த விஷயத்த சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நடக்கிறதே வேற பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல நல்ல டைமண்ட் மாதிரி மினுங்கினாப்ப நம்ம நைட் ஃபுரி டிராகன் இந்த இடத்துக்கு வருது. இத பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே மிரண்டு போற, என்னடா அந்த டிராகன் இப்படி இருக்குது அப்படின்னு அதை அட்டாக் பண்றதுக்காக அந்த கோடாரி எல்லாம் ஓங்க ஆரம்பிக்கிறா. சோ இதனால நம்ம டிராகனுமே நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்கு அப்படியே வாயை பொளந்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்க அப்ப நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்தி இங்க பாருங்க பாருங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, எங்க பா டூத்லெஸ் நீ ஆக்ரோஷமாகாத, இது வந்து ஹீரோயின் தான், இவ என்னோட ஃப்ரெண்டு தான், இவள எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அட பாவி நீ ஒரு வைக்கிங்கா இருந்துட்டு டிராகனை பெட்டா வச்சிருக்கிறியா, உன்னை பத்தி இந்த ஊர்ல எல்லார்ட்டையும் சொல்ல போறேன் பாடுறா அப்படின்னு கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போக அவ்வளவுதான். அடுத்து நம்ம ஹீரோ நம்ம டூத்லெஸ் மேல ஏறிக்கிட்டு ஹீரோயின் அப்படியே இந்த டிராகன் மூலமா தூக்கிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடறான். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா, டே எங்கடா என்ன கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, என்னைய கீழே இறக்கி விடுங்கடா அப்படின்னு கத்துறா. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து நம்ம டிராகன் மூலமா அப்படியே மேக வரைக்கும் அப்படியே மேல பறந்து போக இது வந்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. சோ அதனால நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாம சரிடா நீ என்னத்தையோ பண்ணி தொலை அப்படின்னு நம்ம ஹீரோவை ரொம்பவே அன்பா டைட்டா பிடிச்சுக்கிறா. உடனே நம்ம ஹீரோ சந்தோஷத்துல ரைட்டா நம்ம ஹீரோனை உஷார் பண்ணிட்டோம்டா அப்படின்னு இவனும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் இவங்களை சுத்தி கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு இவங்க ரெண்டு பேரும் சுத்தி முத்தி பார்த்தா நம்ம நைட் ஃபேரியை சுத்தி ஏகப்பட்ட டிராகன்கள் பறந்துட்டு இருக்குது. அதுவும் பாருங்க இந்த டிராகன்கள் எல்லாமே பெரிய பெரிய மீன்கள் ஆடுகள் அப்படின்னு சாப்பிடறதுக்காக ஏதோ பொருட்களை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி தெரிய இதை ஃபாலோ பண்ணியே நம்ம நைட் ஃபேரி மூலமா நம்ம ஹீரோவும் போக ஆரம்பிக்கிறான். சோ இப்படி இந்த நைட் ஃபேரி மேல நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இருக்கிறதுனால எந்த டிராகனுமே இவங்களை அட்டாக் பண்ணல. அப்படி இவங்க அந்த டிராகனை ஃபாலோ பண்ணி போகணும். இப்பதான் இவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த டிராகன்கள் தங்கி இருக்கிற இருப்பிடத்தை. அதுவும் பாருங்க ஏகப்பட்ட டிராகன்கள் குட்டி குட்டியாவும் பெருசு பெருசாவும் பல பல வகையாகவும் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ இந்த இடத்துக்கு நிறைய டிராகன்கள் வந்து இந்த உணவுகள் கொண்டு வந்திருக்கும்ல அதெல்லாம் அப்படியே மேல இருந்து கீழே தூக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. இதை நம்ம ஹீரோவும் ஒரு ஓரமா நம்ம நைட் ஃபுரி மேல உட்காந்துக்கிட்டு என்ன எது நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு குட்டி டிராகனை வாயை பொழந்துட்டு டைனோசரோட பெரிய சைஸ்ல ஒரு பெரிய டிராகன் வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட இதை பார்த்து அங்க சுத்தி இருக்கிற எல்லா டிராகனுமே அந்த இடத்தோட அப்படியே தெரிச்சு பறந்தோட அப்படி பறந்து ஓர எல்லா டிராகனுமே இந்த டிராகன் வந்து கொடூரமா கடிச்சு சாப்பிட ட்ரை பண்ணுது. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் அப்பதான் புரியுது இந்த எல்லா டிராகன்களையுமே இந்த பெரிய சைஸ்ல இருக்கிற இந்த ராணி டிராகன் தான் கண்ட்ரோல் பண்ணி சாப்பாடு அப்படி கொண்டு வர வைக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் என்ன இவங்க இந்த டிராகன் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு இவங்களும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி அவங்களோட ஊரு பக்கத்திலே வந்து லேண்ட் ஆகிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுமே இங்க பாடா ஹீரோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்ட மறைக்க கூடாது, உன்னோட அப்பாவும் நம்ம வம்சத்தை சேர்ந்த எல்லாருமே இத்தனை வருஷமா இந்த டிராகன்கள் ஒளிஞ்சிருக்கிற இருப்பிடத்தை தான் தேடிட்டு இருந்தாங்க, சரி வா இதை பத்தி நம்ம உன்னோட அப்பாவான ஊர் தலைவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ வந்து தடுத்து இங்க பாருடி இந்த விஷயத்த வந்து நீ என்னோட அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ராணி டிராகன் அழிக்கிறது கூட சேர்த்து மத்த அப்பாவி டிராகனையும் அழிப்பாங்க, கூடவே நான் பாசமா வளர்க்குற என்னோட டூத்லெஸ் டிராகனையும் கொலை பண்ணிடுவாங்க. சோ அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நாளைக்கு இதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் சரி உன்னோட இஷ்டப்படியே நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கண்ணத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடி போகிறா. ரைட்டு ஒரு வழியா நம்ம ரெண்டு பேரும் காதல் ஜோடி ஆயிட்டோம்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவோட கேங்ல இந்த டிராகனை தேடி போன நிறைய வைக்கிங்ஸ்ல கொஞ்சம் பேர் மட்டும் தான் மீதி உயிரோட வந்திருக்காங்க. அதுல நம்ம ஹீரோட அப்பா நம்ம தலைவர் இருக்காருல அவரும் எப்படியே தப்பிச்சு வந்திருப்பாரு போல. அவர்கிட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் இனிமே நாங்க டிராகனை பார்த்து பயப்படவே வேண்டாம்ப்பா, உன்னோட பையன் ஏகப்பட்ட வித்தையை கத்து வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாக்கு இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது, என்னடா இது நம்ம பையனை அந்த ஊரே கழுவி ஊத்திட்டு இருக்கோம் ஆனா இப்படி பெருமையா பேசுறாங்களே என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்ம காப்பர் கிட்ட வந்து கேட்டா யோ என்னையா நீ இவ்வளவு நாள் கழிச்சு வர, உன்னோட பையனுக்கு இந்த ஊர்லயே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க இப்ப தெரியும்ல, அந்த அளவுக்கு பல வித்தையை கையில வச்சிருக்கான், தலைவரோட பையனா என்ன தக்காளி தொக்கா பைபிள கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பெருமையா பேசிட்டு போக நம்ம ஹீரோட அப்பா ஒன்னும் புரியாம நேரா வந்து நம்ம சூனியக்காரி இருக்காங்களா இந்த ஊரோட
அவங்களோட சூனியக்காரி கிட்ட வந்து என்னாச்சு, இந்த போட்டியில யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இதுல ஜெயிச்சது நம்ம ஹீரோ அப்படிங்கறத அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். இதனால நம்ம ஹீரோவோட அப்பாக்கு பயங்கர சந்தோஷம். அதனாலே நம்ம அப்பாக்காரர் வந்து அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ மீட் பண்ணி, டே மகனே, புலிக்கு பிறந்தது பூனையா இருக்குமா, இருக்கவே இருக்காதுல்ல, நீ என்னோட மகன்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய வீரவசன டைலாக் எல்லாம் பேசி, எனக்கு அடுத்து அந்த ஊருக்கு தலைவரா நீ தான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இதுக்கு முன்னாடி உனக்கு இந்த தகுதி இல்ல, ஆனா அந்த தகுதியை நீ வர வச்சுட்ட, எல்லா டிராகனுமே நீ ஈஸியா அடக்குறியாம, நாளைக்கு வந்து இந்த ஊர் மக்கள் முன்னாடி உனக்கு வந்து இந்த டிராகனை கொலை பண்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சோ ஒரு ஆபத்தான டிராகன் கூட உன்னை சண்டை போட விடுவாங்க. சோ அந்த போட்டியில நீ வழக்கம் போல ஜெயிச்சிருவேன் எனக்கு தெரியும் மகனே, அதை பாக்குறதுக்காக அப்பா நான் வருவேன், இந்த அப்படி இந்த தலைகவசத்தை மாட்டிக்க, இது உன்னோட அம்மாவோடது, அவளோட ஞாபகார்த்தமா இதை நீ தலையில மாட்டிட்டு நீ நாளைக்கு சண்டை போடணும் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்பி போகிறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன்னா வந்து நிறைய ட்ரிக் பண்ணி தானே இத்தனை நாள் இவன் ஜெயிச்சிட்டு இருப்பான். சோ உண்மையான விஷயம் வந்து நாளைக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவே சோகமாகறான். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தா இன்னைக்கு தான் நம்ம ஹீரோ செலக்ட் ஆனதுனால அவனுக்கு வந்து ஒரு பெரிய போட்டி நடக்க போகுது. சோ இந்த போட்டியை பார்க்கறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே லைனா வந்து காத்திருக்க, அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் ஸ்பீச் கொடுக்குறாரு, இங்க பாருங்கப்பா, என்னோட பையனை வந்து இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே டம்மி பீஸ் என்னோட காதுல கேட்கற மாதிரிலாம் சொல்லிருக்கீங்க, ஆனா இப்ப நான் ரொம்பவே பெருமையா சொல்லுவேன், என்னோட பையன் வந்து இந்த ஊர்லயே சாதாரணமான ஆள் கிடையாது, பெரிய மாவீரன் தெரியும்ல அப்படின்னு நிறைய ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு, சரி சண்டே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் இப்ப சண்டை போறதுக்காக ஹெல்மெட் கோடாரி அது இதுன்னு போட்டுட்டு நேரா அந்த சண்டை போற களத்துக்குள்ள வரான். அப்ப இந்த நேரம் பாத்தீங்கன்னா இவன் இவ்வளவு நாள் சாதாரண டிராகன்கள் கூட தானே சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்ப இவங்க சண்டை போறதுக்காக கதவை திறந்து விட்டா உடம்பு ஃபுல்லா பயங்கரமா நெருப்பறிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபயர் டிராகன் வருது. இதை பார்த்து நம்ம சுத்தி இருக்கிற எல்லா மக்களுமே பயப்படுறாங்க. ஹீரோயின்லாம் பயப்படுறா, ஐயோ இவன் என்ன பண்ணி தொலைய போறான்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோட அப்பா மட்டும், என்னடா பையனை பத்தி எனக்கு தெரியாதா, பயபுல இப்ப எப்படி அசத்துறான் பாரு அப்படின்னு சந்தோஷமா அவரும் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றானா, அவன் கையில இருக்கிற அந்த கோடாரி கீழே போடுறான், கையில இருக்கிற இன்னொரு ஷீல்டு கீழே போடுறான், ஹெல்மெட் எல்லாம் கலத்து கீழே போட்டுட்டு நம்ம நைட் ஃபூரியை வந்து எப்படி தொட்டு அதை சமாதானப்படுத்துறானோ அதே மாதிரி இந்த ஃபயர் டிராகனையும் அப்படியே தொட்டு சமாதானப்படுத்தலான்னு போகிறான். இதை நம்ம ஹீரோட அப்பா பார்த்து ஷாக் ஆகிட்டு, ஏன்டா அந்த டிராகனை அட்டாக் பண்ணி கொலை பண்ணணும்னு பார்த்தா இப்படி பண்றியடா அப்படின்னு கோடாரி எடுத்துட்டு அந்த சைடுல இருக்கிற இரும்புல அடிக்க, இந்த சத்தத்தால இந்த நெருப்பு டிராகன் டிஸ்ட்ராக்ட் ஆகி இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக கொடூரமா துரத்த ஆரம்பிக்குது. சோ இதை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, என்னடா நடக்குதுங்க, எல்லா டிராகனையுமே அசால்ட்டா சமாளிச்சா, ஆனா இந்த டிராகனை கண்டு இவன் பயந்து வர்றானே அப்படின்னு முழிக்கிறான். அப்ப அந்த டிராகனும் பயங்கரமா கத்துது. இந்த சத்தம் அந்த பக்கம் பாதாளத்துல கிடக்கிற நம்ம நைட் ஃபூரிக்கு கேட்டுருது. சோ அதனால அது என்ன பண்ணுதுன்னா, இத்தனை நாள் நம்ம ஹீரோ ஹெல்ப் மூலமா தான் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா இந்த தடவை எந்த ஹெல்ப்பும் இல்லாம ஹீரோவை காப்பாத்துற ஒரே குறிக்கோளோட அந்த ரெக்கையை அடிச்சு பறக்க ஆரம்பிச்சு இந்த சண்டை போடுற இடத்துக்கே ஒரு வழியா பறந்து வந்து நம்ம ஹீரோவை போட்டு தரலான்னு வந்து அந்த ஃபயர் டிராகன் கூட சண்டை போட்டு அந்த ஃபயர் டிராகனையே மறுபடியும் அதோட இடத்துக்கே அப்படியே அடிச்சு விரட்டி அனுப்பி விட்டுருது. இப்படி நம்ம நைட் ஃபூரி இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, இப்படி ரேரா வந்து நிக்குது இல்ல. சோ இதை சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இது எப்படி அங்க வந்துச்சு, சரி வாங்க இதை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நம்ம நைட் ஃபேரியை பிடிக்கலான்னு வரும்போது அது சும்மா இருக்குமா, இருக்காது இல்ல, பயபுல ரெக்கே அப்படி இப்படின்னு அட்டி இந்த பிடிக்க வர்ற ஊர் மக்கள் எல்லாருமே அடிச்சு பறக்க விட, இதை நம்ம ஊர் தலைவரான நம்ம ஹீரோட அப்பா பார்த்துட்டு நம்ம நைட் ஃபேரி கூட பயங்கரமா சண்டை போறாரு. ஒரு கட்டத்துல நம்ம டிராகனுமே ஹீரோவோட அப்பா மேல அப்படியே இந்த தீய விட்டு கொலை பண்ணலான்னு வரும்போது, அப்ப நம்ம ஹீரோ தான் டூத்லெஸ், அவரை எதுவும் பண்ணாத அவரோட அப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம டிராகன் அப்படியே அடங்கி போயிருது. சோ இதை பார்த்த மத்த மக்கள் எல்லாருமே இப்ப நம்ம டிராகனை அப்படியே பிடிச்சி லாக் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம டூத்லெஸ் வந்து ஒரு பார்வை நம்ம ஹீரோ பார்க்கும் பாருங்க, என்ன இப்படி நீ மாட்டி விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிடறான். சோ அதனாலே நம்ம ஹீரோ வந்து டைரக்டா நம்ம அப்பாக்காரர்கிட்ட வந்து, அப்பா அங்க பாருங்க, நீங்க வந்து இந்த டிராகனை எதுவும் பண்ணக்கூடாது, அது என்னோட டிராகன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது உன்னோட டிராகனா, ஏன்டா அந்த டிராகன்கள் எல்லாம் பரம்பரையா நம்மளோட இனத்தை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, சோ இது மூலமா நம்ம நூத்துக்கணக்கு பேர் செத்து போயிருக்கோம் அப்படின்னு சொன்னா, என்னது நூத்துக்கணக்கு பேர் செத்து போயிருக்குமா, நம்ம அந்த டிராகன்ல ஆயிரக்கணக்கான டிராகனை நம்ம அழிச்சிருக்கோம் தெரியும்ல, இங்க பாருங்க அந்த டிராகனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல மாட்டி இருக்குது, இந்த டிராகன்கள் எல்லாம் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய டிராகன் இருக்குதுப்பா, அது உங்களுக்கு நான் சொன்னாலும் புரியாது, அதுதான் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உளர்னதுமே நம்ம அப்பாக்காரரும், அப்பனா உனக்கு இந்த டிராகன்கள் தங்கி இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு, சொல்லு அது தங்கி இருக்கிற அந்த இடம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, அப்பா அது வந்து எனக்கு தெரியாது, அது வந்து நம்ம டூத்லெஸ்க்கு தான் தெரியும், அதுதான் என்ன அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போச்சு அப்படின்னு சொல்ல, ஓகோ அப்ப அந்த டிராகன் மூலமா நான் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா டிராகனுமே நான் கொலை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம அப்பாக்கார கிளம்பி போக, நம்ம ஹீரோ தடுக்கிறான். அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா அப்படின்னு எவ்வளவு சொன்னாலுமே நம்ம அப்பாக்கார நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ளி விட்டுட்டு, இங்க பாரு இதுக்கப்புறம் நீ வைக்கிங்கும் கிடையாது என்னோட பையனும் கிடையாது அப்படின்னு கோவமா திட்டிட்டு, இங்க வந்து இருக்கிற எல்லா மக்கள் கிட்டையும், மக்களே எல்லாரும் உங்களோட படகுல ரெடி பண்ணுங்க, நம்ம இப்ப இந்த நைட் ஃபூரி மூலமா அந்த டிராகனோட இருப்பிடத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா டிராகனையும் நம்ம கொலை பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பெரிய படையை கூப்பிட்டுட்டு போட்ல இருந்து இந்த இடத்தை விட்டு கிளம்பி போகிறாரு. சோ இதெல்லாம் பார்த்து சோகமான நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு மலைப்பகுதியில வந்து உட்கார்ந்து இருக்க, அப்ப நம்ம ஹீரோ இருந்து அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது நல்லதுக்கு, நான் ஆல்ரெடி
பார்த்த உடனே அந்த நைட் ஃபியூரியை வந்து கொலை பண்ணிருக்கணும். ஆனா ஒரு வைக்கிங்கா என்னால அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நீ மத்த வைக்கிங் மாதிரி கிடையாது. ஏன்னா மத்த வைக்கிங்கா இருந்தா கண்டிப்பா அந்த டிராகனை கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா நீ அந்த டிராகன் மேல பறந்து போன, நீ சாதாரணவங்க மாதிரி கிடையாது ஹீரோ, புரிஞ்சுக்க, உன்னால மட்டும் தான் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா தோண ஆரம்பிச்சிருது. சோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அந்த டிராகனெல்லாம் ஒரு இடத்துல சிறைச்சாலை மாதிரி அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து இந்த எல்லா டிராகன்கள் கூடயுமே சரியான முறையில கம்யூனிகேட் பண்ணி இந்த டிராகன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பசங்க எல்லாரும் கூடயுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுறான். சொல்ல போனா நம்ம ஹீரோ எப்படி நம்ம டூத்லெஸ் வந்து ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சானோ அதே மாதிரி இப்ப நம்ம கேங்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு டிராகன் கிடைச்சிருது. அப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் கடலுக்குள்ள போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட அப்பாவையும் மத்த வைக்கிங் குரூப்பையும் காமிச்சா, அவங்க இப்ப நம்ம டூத்லெஸ் அதான் நம்ம நைட் ஃபியூரியோட ஹெல்ப் மூலமா அந்த டிராகன் இருக்கிற இருப்பிடத்துக்கு வந்து ஒரு வழியா டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவும் அங்க தூரத்துல இருக்க ஒரு கொகையை பார்த்துட்டு, இதுக்குள்ளதான் எல்லா டிராகனும் இருக்குது, வாங்க நம்ம அட்டாக் பண்ண போகலாம் அப்படின்னு வெறிகுண்ட வேங்கியா ஓடி வந்தா, இங்க இருக்கிற எல்லா டிராகன்களுமே எதையோ கண்டு பயந்து தெரிச்சு பறந்து ஓட ஆரம்பிக்குது. இதை நம்ம அப்பா காரர் பார்த்து ஷாக் ஆகிக்கிட்ட, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த மலைகளை பொழந்துகிட்டு இந்த எல்லா டிராகனையும் கண்ட்ரோல் பண்ற அந்த பெரிய சைஸ் ராணி டிராகன் வந்துருது. இவ்வளவு பெரிய டிராகனை பார்த்துட்டு நம்ம தலைவரான நம்ம ஹீரோட அப்பாவும் மீதி வைக்கிங்ஸ் குரூப் எல்லாருமே அப்படியே வாயை பொளக்குறாங்க. சோ அதனால எல்லாருமே திரும்பி நம்மளோட இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு தப்பிச்சு போகலான்னு பார்த்தா, ஆனா அதுக்கும் வழி விடாம இந்த ராணி டிராகன் என்ன பண்ணுதுன்னா, இவங்க வந்த போட் எல்லாம் அப்படியே வாயில இருந்து நெருப்பு விட்டு எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுருது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோட அப்பாவும் தன்னம்பிக்கையை விட்டுற கூடாதுன்னு இந்த பெரிய பாறையை தூக்கி போற மாதிரியான ஒரு மிஷின் மூலமா இந்த டிராகன் மேல அட்டாக் பண்ணி பார்ப்பாரு. ஆனா அதுக்கு மேல ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி அதுக்கு எதுவுமே ஆகல. அது பாட்டுக்கு பெரிய இமய மலை மாதிரி முறைச்சு நம்ம ஹீரோட அப்பாவை பார்த்துட்டு இருக்க, அவ்வளவுதான் நம்மளோட கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவும் அவரோட பக்கத்துல இருக்கிற காபரும் நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப இந்த பெரிய சைஸ் ராணி டிராகனை ஏதோ ஒரு டிராகன் வந்து அட்டாக் பண்ணுது. அப்படி யாருடா இந்த டிராகனை அட்டாக் பண்றாங்கன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்கும் தான். அவங்க தான் இப்ப இந்த சிறைச்சாலையில அடைச்சு வச்சு இந்த டிராகன் எல்லாம் எடுத்துட்டு பறந்து வந்திருப்பாங்கல்ல. சோ அப்படி இந்த இடத்துக்கு வந்து இவங்க இந்த நெருப்பு போட்டு இந்த டிராகன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவ்வளவு பெருசா இருக்குல்ல இந்த ராணி டிராகன், அதனால அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பதும் ஆக மாட்டேங்குது. சோ அதனால இந்த இடத்துல சேட்டை பண்ற ஒரு நிக்குன்னு ஒரு பைப்புல இருப்பான்ல, அந்த பைப்புல இந்த தவளை மாதிரி இருக்கிற இந்த டிராகன்ல அப்படியே பறந்து வந்து இந்த பெரிய சைஸ் ராணி டிராகன் மேல விழுந்து அவன் கையில இருக்கிற சுத்தியல் மூலமா இந்த ராணி டிராகனோட கண்ணிலே போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த போட் எல்லாம் பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கும்ல, அந்த போட்ல தான் வந்து நம்ம நைட் ஃபியூரியை வந்து கெட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவன் மேல வந்து அப்படியே நெருப்பு பத்த போது போல. இதை நம்ம ஹீரோனோட டிராகன்ல பறந்து வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த போட்ல வந்து குதிச்சிடறான். அப்படி குதிச்சவன் எப்படியாவது நம்ம நைட் ஃபியூரியை காப்பாத்தலான்னு போராடிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பெரிய சைஸ் ராணி டிராகன் என்ன பண்ணுதுன்னா, தெரியாதனமா இவங்க இருக்கிற அந்த போட்டை வந்து அதோட பெரிய அகல காலை வச்சு மிதிக்க, இதனால அந்த போட் உடைஞ்சி நம்ம நைட் ஃபியூரி வந்து அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி போகுது. ஆனா அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம நைட் ஃபியூரியை காப்பாத்தி ஆகணும்னு அதோட சங்கிலி எல்லாம் கலத்துறதுக்காக தண்ணிக்குள்ள என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பா கரெக்டா அந்த நேரம் நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள இருந்து இழுத்து கொண்டு வெளியே போட்டுட்டு அவரு தண்ணிக்குள்ள நீந்தி வந்து நம்ம நைட் ஃபியூரியோட சங்கிலியை உருவி அதோட உசுரை வந்து காப்பாத்துறாரு. டிராகனை கொலை பண்ணணும் சுத்திட்டு இருந்த மனுஷன் இப்ப டிராகனை உசுரோட காப்பாத்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அப்ப அந்த நேரம் நம்ம ஹீரோ நம்ம டூத்லெஸ் மேல ஏறிக்கிட்டு அந்த ராணி டிராகன் கூட சண்டை போலான்னு புறப்படும் போது அப்ப நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சு, மகனே என்ன மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம கோவத்துல ஒன்ன அப்படி என்னோட பையன் சொல்லி பேசிட்டேன். ஆனா நீ எதுக்காக இப்படி இந்த டிராகன் கூட சண்டை போட போகிற, அது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்ல, அப்பா நம்ம வைக்கிங்ஸ் பா, நம்ம எப்போதுமே சண்டை போட தயாரா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே தைரியமா பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அப்பாக்காரரும், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குடா மகனே அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோ அப்பா இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம டூத்லெஸ் மூலமா அப்படியே பறந்து போய் இந்த ராணி டிராகன் மேல அட்டாக் பண்ணி அதை வந்து வெறியேத்தி வர்றான். சோ அதனால இவ்வளவு நாள் நடந்து சுத்திட்டு இருந்த ராணி டிராகன் அதோட ரெக்கையை வச்சு நம்ம நைட் ஃபேரியை பிடிக்கிறதுக்காக அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோவோ நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுடா அப்படின்னு அவனும் வானத்துல அப்படியே கொஞ்சம் தூரம் ஹைட்டா பறக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இவனை கொலை பண்ணி ஆகணும்டா அப்படின்னு பின்னாடி இந்த ராணி டிராகனுமே அப்படியே அந்த தீலாம் விட்டுட்டு வருதா. சோ நம்ம ஹீரோ வளைஞ்சு கிழிஞ்சு இந்த டிராகன் எல்லாம் ஓட்டி அப்படியே பறந்து இவன் என்ன பண்றானா, நம்ம டூத்லெஸ் மூலமா அந்த நெருப்பு விட்டு இந்த ராணி டிராகனோட ரெக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டையாக்கி விட்டுட்டு இருக்கான். ஏன்னா இவ்வளவு ஹைட்ல இருந்து இந்த டிராகனுக்கு வந்து இந்த ரெக்கை வந்து பிஞ்சு போச்சுன்னா அது மேல இருந்து கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பா செத்து போயிரும்ல. சோ அதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருப்பான். இது தெரியாம முட்டாத்தனமா இந்த ராணி டிராகனுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்கிற பேர்ல இதுகிட்ட பயங்கரமா அடி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அதோட ரெக்கையில வந்து ஓட்ட விழ ஆரம்பிச்சிருது. ஆனா அப்படி இருந்து விடாம நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாதான் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு தீலாம் விட்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ரைட்டரா நம்மளோட கடைசி ஆயுதத்தை யூஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அவன் வந்து இப்ப கீழோக்கி அப்படி பறக்க ஆரம்பிக்கிறான். சவனை பிடிக்கிறதுக்காக இந்த ராணி டிராகனும் அப்படியே பறந்து வர. சோ அப்ப அந்த நேரம் நம்ம ஹீரோ நம்ம டூத்லெஸ் மூலமா சடானா திரும்பி அந்த ராணி டிராகனோட வாயிலேயே அப்படியே தீ விட்டு
ஷூட் பண்ணிடுறான். சோ இதனால நிலைத்தடுமாற அந்த ராணி டிராகனும் ரெக்கைய வச்சு பறக்க பார்த்தா அதோட ரெக்க ஃபுல்லா இப்ப ஓட்டையா இருக்குதுல்ல, அதனால சரியா பறக்க முடியல. சோ அதனால மேல ஆகாயத்துல இருந்து பறக்க முடியாம கீழே இருக்கிற அந்த எரிமலை மேல விழுந்து அப்படியே வெடிச்சு கொடூரமா செத்து போகுது. இத பார்த்த நம்ம ஹீரோ நல்ல வேளை நான் சாதிச்சிட்டேன்டா, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா மேல ஒழுங்கா பார்க்காம வரும்போது அந்த செத்து போச்சுல அந்த ராணி டிராகன் அதோட வால் பகுதி வந்து நல்லா பறந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ மேல வந்து இடிக்க, இதனால நம்ம ஹீரோ வந்து நம்ம நைட் ஃபேரி மேல இருந்து கீழே விழுந்துடுறான். அதுவும் ஆகாயத்துல இருந்து அப்படியே ஃபோர்ஸா கீழே தான் போயிட்டு இருப்பான். சோ இதை நம்ம நைட் ஃபேரியும் பார்த்துக்கிட்டு ஹீரோ பிடிக்கிறதுக்காக அப்படியே பாஞ்சு பறந்து வந்துட்டு இருக்கோம். இதை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, ஐயோ ஹீரோக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு அப்பாக்கர் முதல் கொண்டு எல்லாருமே பதறி அடிச்சிட்டு இருக்கும் போது நைட் ஃபேரியும் நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு வரதான் செய்யுது. அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ கீழே வளர்ற மாதிரி காமிக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பையனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாக்கர் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ரொம்பவே சோகமா நம்ம நைட் ஃபூரி மட்டும் படுத்து கிடக்கும். ஆனா நல்ல வேளைக்கு அது வந்து இன்னும் சாகல போல, ரொம்பவே சோகமா இருக்குது. இதை நம்ம அப்பாக்கர் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டாரு, ஹீரோ வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு ரொம்பவே சோகமா அப்படியே அழுகலான்னு வரும்போது அப்ப நம்ம டூத்லெஸ் இருக்குதுல அதோட ரெக்கையை அப்படியே விரிச்சு காமிச்சா உள்ள நம்ம ஹீரோ இருக்கிறான். உடனே நம்ம ஹீரோவோட உடம்ப தூக்கி நம்ம அப்பாக்கர் செக் பண்ணி பார்த்தா நல்ல வேலைக்கு நம்ம ஹீரோ வந்து சாகல. சோ இத பார்த்து நம்ம மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா இப்படியே ஒரு 2-3 நாள் போகுது. இப்பதான் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து அப்படியே அவனோட ரூம்ல இருந்து கண் முழிக்கிறான். அப்ப அவன் கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நைட் ஃபேரி வந்து இந்த இடத்துல சுத்திட்டு இருக்குது. ஏன்டா நீ என்னடா இங்க சுத்திட்டு இருக்க, நீ என்ன என்னோட வீட்டுல இருக்கியா, சரி வா நம்ம வெளியே பறந்து போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவனோட கால் எடுத்து வைக்கும் போது நோட் பண்றான் நம்ம ஹீரோவோட லெஃப்ட் காலை காணோம். ஆக்சுவலி நம்ம ஹீரோ இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து கீழே விழுந்ததுல அவனோட லெஃப்ட் கால் மட்டும் போயிருக்கும் போல. சோ பரவாயில்ல, பட் இருந்தாலும் பைபிளைக்கு அதுக்கும் ஒரு கம்பி எல்லாம் வச்சு பயங்கரமா நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால நம்ம ஹீரோ நைட் ஃபேரியை தாங்கி பிடிச்சாப்பே வீட்டை விட்டு வெளியே வந்தா இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா வைக்கிங்ஸ் மக்களுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பிடிச்ச மாதிரினா டிராகன் வந்து கூட பெட்டா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்குறான், என்னடா நடக்குதுங்க, உண்மையிலே இது நம்ம ஊர் தானா, டிராகனை கொலை பண்ணணும் துடியா துடிச்சவங்க எல்லாம் டிராகன் மேல துணியை விரிச்சு போட்டு உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. அதுலயும் பாருங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களும் அந்த டிராகன் எல்லாம் பறந்துகிட்டு என்ன மச்சான் உனக்கு என்ன கால் ஒண்ணு போயிருச்சு போல, பரவாயில்ல உனக்கு தான் நைட் ஃபேரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா வந்து என்னப்பா ஒரு வழியா தூக்கத்துல இருந்து முழிச்சிட்ட போல, ஒத்த கால் போயிட்டுன்னு ஃபீல் பண்ணாத மகனே, உனக்கு அப்பா இருக்கண்டா அப்படின்னு ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு அடியை கொடுத்து, ஏன்டா மேல இருந்து கீழே வந்து சாகர மாதிரி என்ன பயம் காட்டினி, அதுக்காக தான் இந்த அடி, அப்புறம் எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து உதட்டா ஒரு கிஸ்ஸே கொடுத்துடுறா. இதனாலே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம காபர் வந்து என்னப்பா ஒரு கால் போயிட்டு ஃபீல் பண்ணாத, அந்த காலை கரெக்டா மாட்டினது நான் தான், சரி இந்த சிவப்பு ரெக்கையை பிடிச்சுக்க, உன்னோட டூத்லெஸ் டிராகனுக்கு பின்னாடி இந்த வாளுல இந்த ரெக்கையை மாட்டு நல்லா பயங்கரமா பறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க உடனே நம்ம ஹீரோவும் டூத்லெஸோட வால்ல இந்த ரெக்கையை மாட்டிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சந்தோஷமா இந்த வில்லேஜ்ல பறக்கிற மாதிரி காமிச்சு இந்த சூப்பரான படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இதே படம் அனிமேஷனா 2010 ரிலீஸ் ஆயிருக்கும். அதுல எந்த அளவுக்கு பக்காவா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்தையும் ஒரு கலர் ஜெராக்ஸா நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா கண்டிப்பா நீங்க இந்த அனிமேஷன் படம் எல்லாம் பார்க்காம டைரக்டா நீங்க இந்த படத்தை தான் முதல்ல பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதை கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன். சரி, இந்த சூப்பரான படத்துக்கு 10க்குள்ள நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை விட ஒரு தரமான படத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன். இப்படிக்கு உங்கள் தமிழ் ரீகேப். See you later. டாடா, பை பை.